ஆகஸ்ட் 3 தேசிய தர்பூசணி தினம் கொண்டாடப்படுகிறது. தாகம் தீர்க்கும் தர்பூசணியை பத்தியும் தர்பூசணியோட நன்மைகளை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தர்பூசணியின் தாயகம் ஆப்பிரிக்கா. தர்பூசணி பெர்ரி வகையைச் சேர்ந்தது. இது வெள்ளரி, பூசணி போன்ற கொடி வகை தாவரங்களின் உறவு. தர்பூசணியில் சுமார் 6% சர்க்கரையும் 92% நீரும் உள்ளன. தர்பூசணியில் இருக்கும் நீர்ச்சத்து கோடை காலத்தில் தாகத்தை தணிக்கக்கூடியதாக இருக்கிறது. சருமத்தை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவுகிறது. உலகளவில் தர்பூசணி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது சீனா. பல்வேறு எடை, வடிவம், அளவுகளில் தர்பூசணிகள் காணப்படுகின்றன. சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், வெள்ளை நிறங்களில் 1200க்கும் மேற்பட்ட தர்பூசணி வகைகள் உள்ளன. தர்பூசணியில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் இரும்புச்சத்து, புரதச்சத்து அதிகமாக இருப்பதால் உடல் வலிமையை அதிகரிக்க இது உதவுகிறது. ஜப்பானில் உள்ள விவசாயிகள் சதுர வடிவ தர்பூசணிகளை கண்ணாடி பெட்டிகளில் விளைவிக்கிறார்கள். அமெரிக்காவைச் சேர்ந்த லாயிட் பிரைட் என்பவர் 121 கிலோ தர்பூசணியை விளைவித்து கின்னஸ் சாதனையில் இடம்பெற்றார். தர்பூசணி உலகில் மிகவும் பரவலாக விரும்பப்படும் பழங்களில் ஒன்று. இன்று இனிப்பாக இருக்கக்கூடிய தர்பூசணி ஆரம்ப காலத்தில் அப்படி இல்லை. மஞ்சளும் வெள்ளையுமாக இருந்த அந்த தர்பூசணி சுவையாக இல்லை. காலப்போக்கில் மனிதர்கள் இந்த பழத்தை இனிப்பாக மாற்றிவிட்டனர். 4000 ஆண்டுகளுக்கு முன்பே லிபியாவில் தர்பூசணி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தர்பூசணி 7ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கும் 10ஆம் நூற்றாண்டில் சீனாவுக்கும் வந்தது. 17ஆம் நூற்றாண்டில்தான் ஐரோப்பாவில் பரவலாக பயிரிடப்பட்டது. தர்பூசணியின் சிறப்பே முழு பழத்தையும் சாப்பிட இயலும் என்பதுதான். தர்பூசணியின் தோலை ஊறுகாய் போடுகிறார்கள், சாலட்களில் சேர்க்கிறார்கள். தர்பூசணியில் பல்வேறு சத்துகள் இருக்கின்றன. இது மிக மிக குறைந்த கலோரிகள் கொண்ட பழமாகும். இதில் 90% நீர் சத்து நிறைந்துள்ளது. கோடை காலத்தில் மட்டுமில்லை, எல்லா நேரத்திலும் தர்பூசணியை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இதனால் உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கின்றன. மேலும் தர்பூசணியில் இருக்கும் பொட்டாசிய சத்து இதய ஆரோக்கியத்தை உறுதி செய்து மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகளை குறைக்கிறது. தர்பூசணியில் இருக்கும் நன்மைகளை பற்றி பார்க்கலாம். தர்பூசணியில் இருக்கும் லைகோபின் புற்றுநோய் வராமல் தடுக்க உதவுகிறது. குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை, மார்பக புற்றுநோயை தடுக்க தர்பூசணி பெரிதும் உதவுகிறது. இதை பெண்கள் கட்டாயம் உட்கொள்ளலாம். இதில் இருக்கும் தனிமங்கள் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகின்றன. அதேபோல் இதயத்தில் தமனிகள் சிறப்பாக செயல்படவும் தர்பூசணி பழங்கள் உதவுகின்றன. இதில் இருக்கும் வைட்டமின் சி உடலுக்கு கட்டாயம் தேவைப்படும் ஊட்டச்சத்து ஆகும். முக அழகு மற்றும் தோள்களை பளிச்சென்று மாற்ற தர்பூசணி பெரிதும் உதவுகிறது. இதிலுள்ள பீட்டா கரோட்டின் முடி மற்றும் சருமத்துக்கு மிகவும் நல்லது. சருமத்தில் பாக்டீரியா தொற்று மற்றும் அலர்ஜி ஏற்படாமல் தடுக்கவும் தர்பூசணியை தினமும் உட்கொள்ளலாம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.